அரசு பேருந்துகளுக்கு காப்பீடு செய்யப்படாதால் விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க முடியாமல் போக்குவரத்து கழகங்கள் திணறி வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் ஒரே நாளில் 21 பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டுள்ளன. பேருந்துகள் முடங்கியதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். இதுபற்றி ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12 பணிமனைகளில் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. உதிரி பாகங்கள் இல்லாததால் இவற்றில் 30 பேருந்துகள் முடங்கி கிடக்கின்றன. இயக்கத்தில் உள்ளவையும் பழுதடைந்து மோசமான பேருந்துகளாக இருப்பதால் அடிக்கடி விபத்துகளில் சிக்கிவிடுகின்றன. பேருந்துகளுக்கு முறையாக காப்பீடு செய்யப்படாததால் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க முடியாமல் மாவட்ட போக்குவரத்து கழகம் திணறி வருகிறது. பாதிக்கப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் இறுதியில் பேருந்துகள் ஜப்தி செய்யப்படுகின்றன. இந்த வகையில் கடந்த மாதத்தில் ஒரே நாளில் 21 பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டன. இன்னைக்கு இன்சூரன்ஸ் விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டில் வழக்கு தொடர்றது மட்டும் இல்லாமல் வழக்கு முடியறதுக்கே பல வருடங்கள் முடிந்தாலும் அவங்க நஷ்ட இடத்துல பாதிக்கு மேற்பட்ட இது வழக்கறிஞர் ஃபீஸ் ஆட்டும் இதர செலவுல ஆகக்கூடிய மோசமான நிலைமை. அது மட்டும் இல்லை, பஸ்ஸை ஜப்தி பண்ண பிறகு தான் பணமே கட்டாங்க. இந்த ஒரு மோசமான நிலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்துகிட்டு இருக்கு. பழுது மற்றும் ஜப்திக்கு உள்ளாவது போன்ற நடவடிக்கைகளால் கணிசமான பேருந்துகள் முடங்கி விடுவதால் புறநகர் மற்றும் கிராமங்களுக்கு பேருந்துகள் இயக்குவதில் சிக்கல் ஏற்படுகிறது. இதில் பயணிகள் தான் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். அந்த கிராமப்புறங்களில் ஜீப்பு வேன்கள் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் நல்ல கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கேட்டேன்னா அரசு பஸ்ஸுகள் குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே வருவதில்லை. வராதனால அவங்க வேனிலே பயணம் செய்கிறார்கள். அரசு பேருந்துகள் குறைந்து விடுவதால் தனியார் பேருந்துகள் மற்றும் வாடகை வாகனங்களுக்கு வருவாய் அதிகரிக்கிறது. பேருந்துகளுக்கு காப்பீடு செலுத்துவதன் மூலம் இந்த சிக்கலை தவிர்க்க முடியும் என்கின்றனர் மக்கள். நீதிமன்றம் பலமுறை சொல்லியாச்சு, பொதுமக்கள் நாங்கள் பலமுறை கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஆன பிறகும் பஸ்ஸுகளை பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸுமே தரமான ஒரு நிலையில் ஓடலை. மக்களுக்கு உயிர் பயத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பஸ்ஸு வழி இல்லாமல் இருக்கும். அரசாங்கத்துக்கிட்ட பல முறை சொல்லியாச்சுது. அரசாங்கமும் பஸ் விடுறோம்னு சொல்கிறாங்க. ஓடுற பஸ்ஸுகள் நிலைமைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கலந்து போகுது. ஜப்தி செய்யப்பட்ட பேருந்துகளை உடனடியாக மீட்டு பேருந்தின் இயக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதே கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த பேருந்துகள் அனைத்தும் மீட்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பயணிகளும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து எட்வின்.